கோவையில் நாளை மாலை பேரணியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி இரவு அங்கு தங்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. நாளை மாலை 5:35 மணிக்கு கர்நாடகா மாநிலம் சிவமோகா விமான நிலையத்திலிருந்து ராணுவ விமானத்தின் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடையும் பிரதமர் மோடி அங்கிருந்து வாகன பேரணி துவங்க உள்ள மேட்டுப்பாளையம் சாலை கங்கா மருத்துவமனை அருகே 5:45 மணிக்கு சாலை மார்க்கமாக வருகிறார். மாலை 5:45 மணி முதல் 6:45 வரை வாகன பேரணியில் மக்களை அவர் சந்திக்க உள்ள நிலையில் 6:50 மணிக்கு ஆர்எஸ்புரம் தபால் தந்தி அலுவலகம் முன்பாக பேரணி நிறைவடைகிறது. 6:50 மணிக்கு சர்க்கியூட் ஹவுஸ் கிளம்பும் பிரதமர் மோடி இரவு அங்கு தங்குகிறார். இந்நிகழ்வை முன்னிட்டு 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கோவையில் இரவு ஓய்வெடுத்த பின்னர் நாளை மறுதினம் காலை 9:30 மணிக்கு கோவை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி கேரள மாநிலம் பாலக்காடு செல்கிறார். பாலக்காட்டில் நிகழ்வுகளை முடித்துக்கொண்டு பிற்பகல் 12:50 மணியளவில் ஹெலிகாப்டர் மூலம் சேலம் செல்கிறார். பின்னர் 1 மணியளவில் சேலத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் 2:25 மணிக்கு சேலம் விமான நிலையத்திலிருந்து ராணுவ விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். கோவையில் பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்காக பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கோவை வரும் பிரதமர் மோடி சாய்பாபா காலனி பகுதியிலிருந்து ஆர்எஸ்புரம் வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் பேரணியாக வரவுள்ளார். இதற்காக சிறப்பு பாதுகாப்பு குழு ஆய்வு மற்றும் ஒத்திகை பார்த்தது. மேலும் பேரணியின் போது வரும் வாகனங்களின் அணிவகுப்பு ஒத்திகையும் நடந்தது. இதற்காக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பாதையில் உள்ள ஒரு சில மரங்களின் கிளைகளும் வெட்டி அகற்றப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.